3ல் ராகு இருக்கவே தோத்ததா சரித்திரமே கிடையாது. எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சிருவா, யாரையா இருந்தாலும் ஜெயிச்சிருவா. அந்த அளவுக்கு பலம் உடையது ராகு. 4ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், இருக்கக்கூடாது. 2 விஷயம் சொல்லுவோம். 4ஆம் இடத்துல ராகு நல்ல நிலைமைன்னு ஒன்று இருக்குது, கெடுதலான நிலைமைன்னு இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, சுபரோட வீடாக இருந்தால் 4ஆம் இடத்துல ராகு கெட்டு போயிடுவார். அசுபராக வீடாக இருந்து ராகு இருந்துட்டா அவர் நல்ல யோகத்தை தருவார். மாடி வீடு கட்டுவாங்க. ஓகே சார். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அசுபரோட வீடு, சூரியனோட வீடு, செவ்வாய் வீடு, சனி வீடாக இருந்துச்சுனாக்க அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாடி வீடு, அப்பார்ட்மெண்ட் கட்டுவார். கடகத்தில் ராகு இருந்தாவே கோடீஸ்வரர். மற்ற ஜாதகம்லாம் வேண்டியதில்லை, கடகத்தில் ராகு மட்டும் இருக்கார், வேற எந்த கிரகம் பார்க்கல. அப்படின்னா இவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். கடகராசியில். அதே மாதிரி மகரத்தில் ராகு இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும், கன்னியில் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். இவங்கெல்லாம் வாழ்க்கையில் என்னைக்கா உயர்ந்துருவாங்க. இப்போ 4ஆம் இடத்துல பாவரோட விருந்தாருந்தால் அது பெரிய யோகத்தை தரும். கண்டிப்பாக. அதுக்கு அடுத்து 5ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா, 5ஆம் இடம் புத்திர பாக்கியம். 5ஆம் இடம் பாவரோட வீடாக இருந்து அங்கே ராகு இருக்கக்கூடாது. 6-7 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கொஞ்சம் தாமதமாக. பூர்வீகத்தை சொத்தை விற்க வேண்டியதாக இருக்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துடுவார். ஆனால் தாத்தை பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார். ஆனால் அவரோட தான் இவன் அனுபவிக்க முடியாது. அதனால 5ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதுவே சுபர் வீடாக இருந்தால் ராகு இருக்கலாம். பாவர் வீடுனா தான் தோஷம். சுபர் வீடாக இருந்தால் 2 ஆம்பளை பேர் இருக்குது சார் எனக்கு அப்படின்வாங்க.